Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற வார்த்தைகள், விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எதுவுமே வாய்க்காமல் போகும். எசேக்கியா ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது அசீரியா ராஜா வந்து அந்த ஜனங்களை மிகவும் மிரட்டி அவர்களை அழித்து விட அவர் தீவிரமான யோசனைகளும் அதற்காக செயல்களும் செய்து கொண்டு இருக்கும்போது எசேக்கியா மிகவும் கலங்கினான். என்ன செய்வது என்று தெரியாம ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி புலம்பினான். ஆனால் கர்த்தருடைய கிருபையால் எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. அப்படி கிடைக்கும் போது அவன் தைரியம் அடைந்தான். அவன் அப்பொழுது சொல்கிறதான ஒரு வார்த்தை தான் ஏசாயா 37வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எசேக்கியா தீர்க்கதரிசி எப்படி ஆறுதல் அடைகிறார்னா, கர்த்தரின் மகத்துவத்தை, கர்த்தர் யார் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அவர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அப்போ சீரிய ராஜாவை கண்டு நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று இன்டைரக்டா எசேக்கியா ராஜா இங்க சொல்கிறதை பார்க்க முடியும். அதற்கு முன்பாக எசேக்கியாவை நோக்கி அசீரியா ராஜாவை குறித்து சொல்லும் போது, இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ தப்புவாயோ என்று எசேக்கியாவுக்கு எதிராக வார்த்தை வந்தது. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டதுக்கு பிற்பாடுதான் அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் அவர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். அவர் வானத்தையும் பூமியையுமே படைத்திருக்கிறார். அப்போ சீரியா ராஜாவை கண்டு நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று இங்க எசேக்கியா ராஜா சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாள்லயும் ஒருவேளை ஏதாவது மனிதர்களின் அச்சுறுத்தல்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற வார்த்தைகளை குறித்து நீங்கள் கலங்கலாம். அல்லது ஏதாவது அதிகாரிகளிடமிருந்து எனக்கு அனுகூலமான செய்திகள் வரவில்லையே என்று கலங்கலாம். ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இந்த பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் மேலானவர் தான் தேவன். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது நம் தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தரால் கூடும். இந்த நாளில் அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். மனுஷனுடைய அச்சுறுத்தல்களை கண்டு பயராமல் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலான வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை சார்ந்து அவரே நோக்கி இருப்போம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையும். God bless you. ஆமென்.